எம்மாவுஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி சென்டர். நம்முடைய குடும்பங்களின் பாதுகாப்பிற்கான 40 நாள் ஜெப ஆராதனையிலே 16வது நாளான இன்று நம்முடைய குடும்பங்கள் சாத்தானுடைய கட்டிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும், நம்முடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கப் போகிறோம். 1 யோவான் 3:8 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, பாவம் செய்கிறவன் அழகைக்கு சொந்தமானவன், ஏனென்றால் தொடக்கத்திலிருந்தே அழகை பாவம் செய்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் இந்த அழகையின் செயல்களை தொலைப்பதற்காகவே இறைமகன் இயேசு வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டுள்ளது. இறைமகன் இயேசு ஏன் இந்த பூமிக்கு வந்தார்? அழகையின் செயல்களை, சாத்தானுடைய செயல்களை அழிப்பதற்கென்றும் தொலைப்பதற்கென்றுமே வந்திருக்கிறார். ஆக நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற இந்த சாத்தானுடைய செயல்களை, நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற இந்த அழகையினுடைய கட்டுகளை உடைக்கப்படும்படியாக நாம் ஜெபிக்கப் போகிறோம். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நம்மை முழுமையாக இயேசுவுக்கு அர்ப்பணிக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும், சரண்டர் ஆக வேண்டும். இப்பொழுது நம்மையே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஆராதிப்போமா? பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசு ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம், ஆவியானவரே உம்மை ஆராதிக்கிறோம், மூவரு தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே, எங்கள் குடும்பம் முழுவதையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் பிள்ளைகளே, எங்கள் பெற்றோர்களே, எங்கள் வீட்டிலே இருக்கின்ற முதியோர்களே, பெரியோர்களே உமக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசுவே, நாங்கள் உமக்கு சொந்தம், எங்கள் குடும்பம் உமக்கு சொந்தம், எங்கள் பிள்ளைகள் உமக்கு சொந்தம், சாத்தானுக்கு சொந்தமல்ல, தீமைக்கு சொந்தமல்ல, அழகைக்கு சொந்தமல்ல, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். எங்களை நீர் ஆசீர்வதியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, எங்களையும், எங்கள் உடலையும், எங்கள் ஆன்மாவையும், எங்கள் ஆவியையும், எங்கள் உடல் உறுப்புகளையும் எல்லாவற்றையும் உமக்கு சொந்தமாக்குகிறோம். எங்கள் கரங்கள் உமக்கு சொந்தமானவை, எங்கள் கால்கள் உமக்கு சொந்தமானவை, எங்களுடைய பார்வை உமக்கு சொந்தமானவை, எங்களுடைய எண்ணங்கள் உமக்கு சொந்தமானவை, எங்களுடைய இதயம் உமக்கு சொந்தமானவை, எங்களுடைய நாவு உமக்கு சொந்தமானவை. எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம், எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் உம்முடைய அடிமைகள்,
ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. நாம் அனைவரும் சேர்ந்து ஆண்டவரை துதிப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord. நன்றி இயேசுவே. அப்பா, சாத்தானுடைய கட்டிலிருந்து பிள்ளைகளை விடுவிப்பீராக. சிஹாராபா தீராபாலரை வைக்கரா. அப்பா, தீமையின் கட்டிலிருந்து எங்களுக்கு நீர் விடுதலையை தாரும். இந்த ஜபத்தை நீர் ஆசீர்வதிங்க. ஓ சக்கலராபா தீராபாலரை வைக்கரா. குடும்பங்கள் அனைத்தையும் ஆசீர்வதி. இதை பார்க்கிற அனைவருக்குமாய் நன்றி செலுத்துகிறேன். அவர்களை உடைய கரத்தை வைத்து ஆசீர்வதி. குடும்பங்களில் இருக்கின்ற தீமைகள் வெளியேறட்டும், கட்டுகள் வெளியேறட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நம்முடைய குடும்பங்கள் சாத்தானுடைய கட்டிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிக்க போகிறோம். நற்செய்தியிலே கூட இயேசு ஆண்டவர் அநேகரிடம் இருக்கின்ற தீய ஆவி விரட்டி குணப்படுத்துவதை நாம் பார்த்திருக்கிறோம், படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் லூக்கா நற்செய்தி 13வது அதிகாரத்திலே 10வது இறை வார்த்தையிலிருந்து கூனியாக நிமிர முடியாத ஒரு மகளை, ஒரு பெண்ணை இயேசு ஆண்டவர் குணப்படுத்துகிறார். அவள் ஜெபக்கூடத்திலே இருக்கின்றாள். இயேசு ஆண்டவர் அங்கே செல்லுகின்றார். அவள் 18 ஆண்டுகளாக அந்த நிலையிலே இருப்பதை அறிந்த இயேசு, அம்மா உன் நோயிலிருந்து உம்மை விடுவிக்கிறேன் என்று சொல்லி அந்த பெண்ணை குணப்படுத்துகின்றார். அந்த ஜெபக்கூட தலைவனும் பரிசேயர்களும் சேர்ந்து ஏன் ஓய்வு நாளிலே வந்து செய்கிறீர்கள் என்று சொல்லி இயேசுவுக்கு எதிராக அவர்கள் பேசுகிறார்கள். அப்பொழுது இயேசு சொல்லுகின்றார், ஆபிரகாமின் மகளாகிய இவளை சாத்தான் 18 ஆண்டுகளாக கட்டி வைத்திருந்தான். இவளை ஓய்வு நாளிலே விடுவிப்பது ஆகாத செயலா என்று கேட்கிறார். எல்லாரும் வியந்து போகிறார்கள். பாருங்கள், அந்த மகளை எத்தனை ஆண்டுகளாக சாத்தான் கட்டி வைத்திருந்தான்? 18 ஆண்டுகள். ஆனால் அந்த மகளுக்கு, அந்த சகோதரிக்கு தெரியவில்லையே. தன்னை சாத்தான் கட்டி வைத்திருக்கிறான் என்று தெரியாமலே அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவர் ஒரு நல்ல மகளாகத்தான் இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவள் ஜெபத்திற்கு வந்திருக்கிறாள், ஜெபக்கூடத்திற்கு வருகின்றவளாக இருந்திருக்கிறாள். ஆனாலும் சாத்தான் அவளை வியாதியிலே கட்டி வைத்திருந்தான். அன்பானவர்களே, இப்படித்தான் நம்முடைய குடும்பங்களிலே கூட நமக்கு தெரியாமலே நமது வீட்டிலே உள்ளவர்களை சாத்தான் வியாதியிலே கட்டி வைத்திருப்பான், பாவத்திலே கட்டி வைத்திருப்பான், பலவீனத்திலே கட்டி வைத்திருப்பான், சாப்பிட முடியாமல் கட்டி வைத்திருப்பான், குடும்பங்களிலே குழந்தைகள் இல்லாதவாறு கற்பத்தை கட்டி வைத்திருப்பான். இப்படி அநேக விதங்களிலே சாத்தான் கட்டி வைத்திருக்க முடியும். இந்த நாளிலே அத்தகைய கட்டுக்களில் இருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும். நான் குருவான பிறகு ஒரு பங்கிலே உதவி குருவாக இருந்த பொழுது ஒரு சகோதரன் என்னை பார்க்க வருவார். அவர் அரசு வேலை செய்து கொண்டிருந்தார். ஆனால் அவருக்கு நல்ல சம்பளம். ஒரே ஒரு கெட்ட பழக்கம், தீய பழக்கம், எப்போதும் குடிப்பார். குடித்துவிட்டு என்னிடம் வந்தவரை பார்த்து சொன்னேன், நீங்கள் குடிக்காமல் இருந்தால் நன்றாக இருக்கும் என்றேன். அவர் சொன்னார், ஃபாதர், என்னை குடிக்கக்கூடாது என்று மட்டும் சொல்லாதீர்கள் என்றார். ஆனால் அவர் வந்து எப்போதும் என்னை தொந்தரவு செய்வதால் நான் அவரை அழைத்து கொண்டு ஆலயத்திற்கு சென்று விடுவேன். அங்கே இருவருமாக ஜெபிப்பேன். அவரை பார்த்து கூட சொன்னேன், நீங்கள் நன்றாக ஜெபிக்கிறீர்களே என்று சொன்ன பொழுது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் குடித்தால் நன்றாக ஜெபிப்பேன் என்று சொன்னார். அநேகர் இப்படித்தான், குடித்தால் நன்றாக பேசுவார்கள், குடித்தால் கடவுளை பற்றி அவர்களைப் போல பேசுவதற்கு ஆட்களே இருக்க முடியாது. அப்படித்தான் அந்த சகோதரன் சொன்னார். நாட்கள் கடந்தன. ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டிருந்தோம். ஒரு நாள் அவர் என்னிடம் கூறினார், ஃபாதர், நான் குடிக்கக்கூடாது என்று நினைக்கிறேன், ஆனால் என்னால் விட்டுவிட முடியவில்லையே குடிவெறியை. எனக்காக ஒரு நாள் திருப்பலி நிறைவேற்றுங்களே என்றார். ஒரு நாள் அவரும் வந்தார். அவருக்காக திருப்பலி நிறைவேற்றினேன். என்ன நடந்தது தெரியுமா? அன்று நடு திருப்பலியிலே நான் அப்பத்தை எடுத்து, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்று சொன்ன பொழுது, அதை நான் தூக்கி பிடித்த பொழுது அவர் மிகுந்த ஒரு சத்தத்தை போட்டு கூச்சலிட்டு அப்படியே கீழே விழுந்தார். ஒரு 2 நிமிடங்கள் கழிந்த பிறகு விழித்தெழுந்தார். நான் அவரை பார்த்து என்ன நடந்தது என்று கேட்ட பொழுது, அந்த திவ்ய நற்கருணையிலிருந்து வந்த ஒளி என்னிடம் வந்து சேர்ந்த பொழுது என்னிடம் இருந்த இருளான ஒன்று வெளியே போனதை நான் உணர்ந்தேன் என்றார். அன்றிலிருந்து அந்த சகோதரன் குடிப்பதில்லை.
இதிலிருந்து நான் என்ன தெரிந்து கொண்டேன்? குடிவெறி என்ற தீய ஆவியானது அவரை கட்டி வைத்திருந்தது. அவர் விரும்பியும் கூட அந்த குடிவெறியிலிருந்து விடுதலை பெற முடியவில்லை. அப்படித்தான் நம்மளையும் கூட, நம் குடும்பத்திலே உள்ளவர்களையும் கூட இந்த தீய ஆவி கட்டி வைக்கலாம். பொய்யின் ஆவி கட்டி வைக்கலாம், திருட்டின் ஆவி நம்மை கட்டி வைக்கலாம், பரத்தமையின் ஆவி நம்மை கட்டி வைக்கலாம், உபச்சாரத்தின் ஆவி நம்மை கட்டி வைக்கலாம், பொறாமையின் ஆவி, பெருமையின் ஆவி, அகந்தையின் ஆவி, ஆணவத்தின் ஆவி, இவைகளெல்லாம் நம்முடைய குடும்பத்தை பாழாக்குகிற தீய ஆவிகள் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கட்டி வைத்திருக்கலாம். இவற்றிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். இந்த நாளிலே நாம் செபிக்கப் போகிறோம். ஏனென்றால் பேதுரு சொல்லுவார், யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கிற சிங்கம் போல அவன் சுற்றித் திரிகிறான் என்று தான் எழுதிய முதல் திருமுகம் 5:8 சொல்லியிருக்கிறார். யாகப்பர் சொல்லியிருக்கிறார், இந்த சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி விடுவான் என்கிறார். நாமும் கூட இந்த நாளிலே அப்படியாக நாம் செபிக்கப் போகிறோம். நாம் இப்பொழுது நான் சொல்லுகின்ற ஜெபத்தை நீங்கள் சொல்லுங்கள், அதன் பிறகு நாம் செபிப்போம். யாக்கோப்பு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 7வது இறைவார்த்தை. அழகையை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அது உங்களிடமிருந்து ஓடி போகும். அழகையை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அது உங்களிடமிருந்து ஓடி போகும். அழகையை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அது உங்களிடமிருந்து ஓடி போகும். இந்த இறைவார்த்தையை சொல்ல சொல்ல அழகை எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமை சக்தியை நாம் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் இந்த இறைவார்த்தையை சொல்ல உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நாம் கண்களை மூடி நம்முடைய குடும்பம் இந்த சாத்தானுடைய கட்டிலிருந்து விடுதலை பெறும்படியாக நாம் செபிக்கப் போகிறோம். எங்கள் அன்பான இயேசு ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் குடும்பம் முழுவதையும் இந்த சாத்தானுடைய கட்டிலிருந்து, அழகையின் கட்டிலிருந்து, பிசாசின் கட்டிலிருந்து நீர் விடுவிக்கப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அழகையின் செயல்களை தொலைக்கவே இம்மண்ணுலகிற்கு வந்தீர் என்று அப்பா நாங்கள் வாசிக்கிறோம் வேதத்திலே. அப்படியா எங்கள் குடும்பத்திலே இருக்கின்ற அனைத்து அழகையின் செயல்களையும் நீர் தொலைத்து விடுவீராக. அப்பா, இந்த அழுகையினாலே நாங்கள் உடல் வியாதியிலே கட்டப்பட்டிருக்கிறோம். ஆகவே இயேசுவின் நாமத்தினாலே இந்த வியாதிகளை கட்டி அப்புறப்படுத்துகிறோம். ஐயா, ஒருவேளை இந்த சாத்தான் பாவத்தின் வழியாக, பெருமையின் வழியாக, இச்சைகளின் வழியாக, குடிவெறியின் வழியாக எங்களை கட்டி வைத்திருக்கலாம். அவற்றிலிருந்தும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நேரத்திலே விடுதலை பெறுகிறோம். அனைத்து தீய ஆவிகளும் எங்களிடமிருந்தும் எங்கள் குடும்பத்திலும் இருந்து வெளியேறும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறோம். இயேசுவே, எங்கள் குடும்பத்திலே உம்முடைய வல்லமையான பிரசன்னம் வந்து நிரப்பட்டும். ஆவியானவர் எங்கள் இடத்திலே அசைவாடட்டும். தீய ஆவிகளுக்கு எங்கள் குடும்பத்திலோ எங்கள் குடும்பத்திலே உள்ளவர்களுக்கோ எந்த விதமான இடமும் இல்லை. அப்பா, எங்கள் வீட்டிலே உள்ள அனைவரையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பாவத்தின் தீய ஆவிகளை எங்களிடமிருந்து நீக்கி போடுவீராக. வியாதியின் ஆவிகள் எங்களிடமிருந்து நீக்கி போவதாக. சாபத்தின் ஆவிகள் எங்கள் குடும்பத்தில் இருந்து நீங்கி போவதாக. இந்த நேரத்திலே உம்முடைய ஆசீரால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நாளை இதே நேரத்திலே நம் குடும்பத்திலே பிரிவினையின் ஆவிகள் அல்லது பில்லிசூனி ஆவிகள், ஏவலின் ஆவிகள் இவற்றிடமிருந்து விடுதலை பெறுவதற்காகவும் நாளை சிறப்பாக ஜெபிக்க போகிறோம். அதற்கு நீங்கள் ஒரு உதவி செய்ய வேண்டும். என்ன தெரியுமா? ஜெபத்திற்கு முன்பாக ஒரு பாத்திரத்திலே கொஞ்சம் தண்ணீரையும் கொஞ்சம் உப்பையும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதற்காக நாளைக்கு சிறப்பாக ஜெபிக்க போகிறோம். அந்த உப்பு கலந்த தண்ணீரை உங்கள் குடும்பத்திலே தெளித்து, உங்கள் வீட்டிலே தெளித்து நீங்கள் பாதுகாப்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம். நாம் இப்பொழுது ஆசிரியருக்கு கடந்து செல்லுவோம். புதிய நியம முறைகள் வருக.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளினவே எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் பற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.